வணக்கம் தீபிகா. திண்டுக்கல் மாவட்டத்தில் 7 தொகுதிகள் உள்ளன, 10 தாலுகாக்கள் உள்ளன. அதேபோல் கிராமங்கள் சூழ்ந்த மாவட்டமாகும். இங்கு விவசாயம் என்பது மிக முக்கிய தொழிலாக செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த சில வருடங்களாகவே திண்டுக்கல் மாவட்டத்தில் அனைத்து பகுதிகளிலும் உள்ள குளம், ஏரி, கம்மாய், அதேபோல் ஆற்றுப்படுகைகள் என அனைத்து பகுதிகளிலும் 24 மணி நேரமும் மண் கொள்ளையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த மண் கொள்ளையில் தமிழக முதல்வரின் உறவினர் என்று கூறிக்கொண்டு ஒருவர் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்து இந்த மண் கொள்ளையில் ஈடுபடுவதாகவும், இதன் காரணமாக ஒவ்வொரு குளங்களிலும் தினந்தோறும் நூற்றுக்கணக்கான டிப்பர் லாரிகள் மற்றும் ஜேசிபி கிட்டாச்சி இயந்திர உதவியுடன் மண் கொள்ளையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கடந்த 2 நாட்கள் திங்கட்கிழமை ஆத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட தாமரைக்குளம் பகுதியில் தொடர்ந்து டிப்பர் லாரிகளில் மண் கொள்ளை ஈடுபட்டு வரும் செய்தியை சத்தியம் டிவியில் ஒளிபரப்பு செய்தோம். இந்த ஒளிபரப்பு செய்த உடனடியாக அன்று மதியம் அதேபோல் நேற்றும் மண் கொள்ளையானது முழுவதுமாக திண்டுக்கல் மாவட்டம் முழுவதும் நிறுத்தப்பட்டிருந்தது. இந்நிலையில் இன்று அதிகாலை 5 மணி முதல் திண்டுக்கல் மாவட்டத்தில் மீண்டும் மண் கொள்ளை சம்பவம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இன்று அதேபோல் வேடசந்தூர் தொகுதிக்கு உட்பட்ட குஜிலியம்பாறை பகுதியில் உள்ள கருங்குளம், கூம்பூர், அதேபோல் பெரியகுளம் உள்ளிட்ட பகுதிகளில் பல்வேறு டிப்பர் லாரிகளில் ஜேசிபி கிட்டாச்சி இயந்திர உதவியுடன் காலை 5 மணி முதலே மண் கொள்ளையானது நடைபெற்று வருகிறது. இங்கு உள்ள மண்களை கரூர் மற்றும் திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட பகுதிகளுக்கு கடத்தி செல்கின்றனர். இப்பகுதி மக்கள் தொடர்ந்து நாங்கள் மாவட்ட ஆட்சியர், அதேபோல் வேடசந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் காந்திராஜன் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகளிடம் புகார் அளித்தும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மண் கொள்ளையர்கள் 5 மணிக்கே வந்துவிடுகின்றனர். அதேபோல் ஒவ்வொரு குளத்திலும் 50க்கும் மேற்பட்ட டிப்பர் லாரிகளில் மண் கொள்ளையானது நடைபெற்று வருகிறது. திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்து கரூர் வழியாக பல்வேறு மாவட்டங்களுக்கு கடத்தப்படுகிறது. ஏற்கனவே சரியான மழை இல்லை, விவசாயம் சரியில்லை. இந்நிலையில் மண் கொள்ளையில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதால் விவசாயம் முற்றிலுமாக அழிந்து போகும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இங்கு 2 அமைச்சர்கள் உள்ளனர். இருந்த போதுமே ஒட்டஞ்சத்திரம் தொகுதியில் உள்ள உணவுத்துறை அமைச்சர் அந்த பகுதியிலும் மண் கொள்ளை நடைபெற்று வருகிறது. பழனி, திண்டுக்கல், அதே வேடசந்தூர் உள்ளிட்ட அனைத்து 7 தொகுதிகளிலும் தொடர்ந்து மண் கொள்ளையானது நடைபெற்று வருகிறது. அரசு அதிகாரிகளிடம் கேட்டாலும் சரியான பதில் இல்லை. தற்போது வரை மண் கொள்ளை நடைபெற்று வருகிறது. இதே சூழ்நிலை ஏற்பட்டால் 80 அடி 100 அடி கிணறு போல் மண் கொள்ளையில் ஈடுபட்டு வருவதால் இப்பகுதியில் உள்ள விவசாயம் மட்டுமல்ல, குடிநீருக்கே மக்கள் திண்டாடும் சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். ஆகவே தமிழக முதல்வர் தலையிட்டு இந்த மண் கொள்ளையை தடுத்து நிறுத்த வேண்டும். இதற்கு உறுதுணையாக உள்ள அரசு அதிகாரிகள் மற்றும் ஆட்சியாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இப்பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். தீபிகா.